அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த ரேஷன் கடை வேலைக்கான ரிசல்ட்டுக்காக தான் எல்லாருமே நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 38 மாவட்டத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த ரேஷன் கடை வேலைக்கான ரிசல்ட் எப்போ வரும், அதுக்கான அப்டேட் எப்போ கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்கான ஒரு அப்டேட்டாகவும் கொடுத்துருக்குறாங்க. நேற்றைய முன்தினம், ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேற்றைய முன்தினம் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து செய்தியாளர்களிடம் சந்தித்து ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவல் அறிவிச்சிருந்தார். அது என்ன அப்டேட்ன்றதை தெளிவாக பார்ப்போம். அதே மாதிரி இந்த ரேஷன் கடை வேலைக்கான ரிசல்ட் இறுதி பட்டியல் செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ வெளியாக போகுது, எந்த டேட்டில் கன்ஃபார்மாக வெளியாக போகுது அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த செலக்ட் ஆனவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவும் நாங்கள் வந்து மெயில் மூலியமாகவும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாகவும் அனுப்புவோம். ஸோ அது என்ன டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னமும் நிறைய மாவட்டங்களுக்கு வந்து நேர்காணல் நடத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம், அதுக்கான அப்டேட்டுமே கொடுத்துருக்காரு. இதை பற்றின தகவல், ஸோ இது எல்லாமே ஓகேங்களா தெளிவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதேமாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி நடந்திருக்குது, அதே மாதிரி நிறைய பேர் வந்து நான் எதனால் வந்து ரிஜெக்ட் ஆனேன், ஸோ அதுக்கான காரணம் ஏதாச்சும் தெரிஞ்சால் நம்ம வந்து எப்படி அப்டேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கான அப்டேட்டு இது எல்லாமே தெளிவாக துல்லியமாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து எந்த அரசு நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஓகேங்களா, நமக்கு ஈஸியாக துல்லியமாக நமது சேனலில் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று மட்டும்தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும், மறக்காமல் ஷேர் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பார்க்கணும், ஓகேங்களா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 38 மாவட்டத்துக்கும் ரேஷன் கடையின் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம வந்து வெளியிட்டுருவோம். ஸோ முதல்ல வந்து அப்டேட் கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்கான அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த 38 மாவட்டத்தில் இருக்கிற ரேஷன் கடையில் விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் உள்ள வேக்கன்சிக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தோம். அதுக்கான அப்ளை பண்ணி முடிச்சோம். அதுக்கான நேர்காணலுமே வந்து 50% முடிஞ்சாச்சு. 50% இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த 50%த்தையும் கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கு அப்புறம் தான் இந்த 38 மாவட்டத்துக்கும் ரிசல்ட் வந்து விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் நாங்கள் வந்து வெளியிடுவோம் அப்படின்றதுக்கான அப்டேட் வந்து தெளிவாக துல்லியமாக அவர் வந்து அவர் சைட்லேருந்து சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் இவ்வளோ நாள் வந்து நேர்காணல் நடத்தாமல் வச்சுருக்கீங்க, மழை இந்த பெஞ்சல் புயல் வந்து நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது, இன்னும் ஏன் ரீகரெக்ஷன் பண்ணலை, ஸோ மீண்டும் ஏன் அதை வந்து சீக்கிரம் நடத்த முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. ஸோ இந்த நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒரு செய்தியாளர்களிடம் அவர் வந்து கேட்கும்போது இன்னமும் நிறைய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பாதிப்புகள் இருந்து கொண்டு தான் இருக்குது, ரெக்கவரி ஆகலை. ஸோ அது ஆனதுக்கப்புறம் ஒரு சில மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா எந்தெந்த மாவட்டங்கள்லாம் ரெடியாக இருக்குதோ அந்தந்த மாவட்டங்கள்லாம் ஒரு சில மாவட்டங்களில் வந்து நேர்காணல் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதுக்கான அப்டேட் நமக்கு வந்து தெளிவாகவே தெரியும். ரிசல்ட்டுமே கன்ஃபார்மாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியில் வந்துடும், அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம், ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக இறுதி செலெக்ஷன் லிஸ்ட், ஓகேங்களா, இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கனாக்கா என்றைக்கு வரும், எப்படி வரும், ஸோ இது எல்லாமே கேட்குற எல்லாருமே கமெண்டில் நம்ம திறந்த உடனே பார்த்திங்கனாக்கா முக்கால்வாசி கமெண்ட் இது தான், ஓகேங்களா. ஸோ முக்கால்வாசி கமெண்ட் என்னென்னா எப்போ வரும் அதுக்கான அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் பேட் கமெண்ட் சொல்கிறீங்க, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் போடுங்க, இது பொய்யான தகவல் அப்படின்னு சொல்கிறீங்க. டெய்லியும் நம்ம வந்து கூட்டுறவுத்துறையும் சரி, அதே மாதிரி டெய்லி நியூஸ் பாருங்கள். ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் படிங்க. இந்த மாதிரி நீங்கள்
ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன அப்டேட்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி தெரியும். ஓகேங்களா, டெய்லி ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த அப்டேட்டை தான் நான் உங்களுக்கு டெய்லியும் கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ நிறைய பேர் ஃபேக்கான நியூஸு ஃபேக்கான அப்டேட்டு இந்த சேனலில் வந்து வீடியோ பார்க்காதீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொடுக்குற அப்டேட் வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறது நம்ம வேலை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி பேட் கமெண்ட் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பாதிக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ண பார்ப்போம். ஸோ அவங்கள பற்றி நம்ம யாருமே வந்து பேசுகிறவங்க வந்து பேசிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்கள நம்ம இது பண்ணுறதே இல்லை. ஓகே, மெயினான விஷயத்துக்கு வருவோம். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த ரேஷன் கடை ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரதுக்கான சான்சஸ் அப்படின்னா ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ளே கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா முழு மாவட்ட வாரியாவோ அஃபிஷியல் அவங்க அதாவது நம்ம இப்போ 38 மாவட்டத்துக்கும் அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட் இருக்குது இல்லையா, அந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே நாங்கள் வந்து வெளியிடுவோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னமும் நேர்காணலுக்கு யாரெல்லாம் அட்டன் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களுமே டிஆர்பி வெப்சைட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. எந்தெந்த மாவட்டங்கள் நேர்காணல் இருக்கோ அந்தந்த மாவட்டங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கால் லெட்டர், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்வியூ லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிடுவோம். அதை வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் டெய்லியுமே டிஆர்பி வெப்சைட்டும் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க, பார்த்துட்டே இருங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். என்னென்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, டெய்லியும் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா, ஸோ ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா கூடிய விரைவில் வந்துடும். ஜனவரியில் கன்ஃபார்ம். ஓகேங்களா, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வந்த உடனே நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எனக்கு வீட்டுக்கு வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான அப்டேட்டுமே அவங்க சைட்லேருந்தே கூட்டுறவுத்துறையை சார்ந்த ஒரு துறை அமைச்சரே வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த செலக்ட் ஆனவங்க இருக்காங்க இல்லையா, இந்த ரேஷன் கடை வேலைக்கு விற்பனையாளருக்கும் சரி கட்டுனருக்கும் சரி செலக்ட் ஆனவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் எஸ்எம்எஸ்லேயும் மெயில்லையும் ஃபஸ்ட்டில் காண்டாக்ட் பண்ணுவோம். சப்போஸ் அதை காண்டாக்ட் பண்ண முடியல, அவங்கள வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு ரீச் ஆகலை அப்படின்னா, நாங்கள் அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லாருக்குமே போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கே, அதாவது அவங்க அப்ளை பண்ணும்போது கொடுத்த அட்ரஸ்க்கே வந்து நாங்கள் வந்து அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய காரணங்களால் இது நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் கூடிய விரைவில் இதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே வந்துடும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து நிறைய மழை காரணங்களால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு முக்கியமான அப்டேட்டும் கிடைக்கும். ரிசல்ட்டுமே அப்போ தான் வரும். அதற்கான வாய்ப்புகளுமே இருக்குது. சரிங்களா, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்ததான் நிறைய பேர் வந்து நான் செலக்ட் ஆகலை, நான் ரிஜெக்ட் ஆகிட்டேன்னா, இல்லை வந்து எவ்வளோ மார்க்கில் ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இல்லையா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் எப்படி செக் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான லிஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு இறுதி செலெக்ஷன் லிஸ்ட்டு அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு டிஆர்பி வெப்சைட்லேயே வந்து வந்துடும். அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் லெட்டர் இப்போது மெரிட் லிஸ்ட் 1, மெரிட் லிஸ்ட் 2, மெரிட் லிஸ்ட் 3 வருது இல்லையா, அதே மாதிரி வந்து இந்த ரேஷன் கடை டிஆர்பி வெப்சைட்டில் இந்த தடையும் வந்து நாங்கள் வெளியிட போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. யார் யார் எந்தெந்த மார்க்கில் வந்து நீங்கள் விட்டுருக்கீங்க, எவ்வளோ மார்க்கில் நம்ம வந்து ஃபெயில் ஆகிருக்கோம், எவ்வளோ மார்க்கில் நம்ம வந்து செலக்ட் ஆகாமல் போயிருக்கோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் அதே மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து இந்த தடவை வந்து இந்த 2025 வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்றத அப்டேட்டாகவும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஸோ இன்றைக்கான அப்டேட் இது தான். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த அப்டேட் தொடர்ச்சியாக கொடுப்போம். ஸோ மறக்காமல் நம்ம இந்த சேனலில் இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டை சந்திக்கிறேன். தேங்க்யூ.